இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஆமாடா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு படத்துக்கு பார்க்கு இல்லை பீச்சுன்னு எங்கேயாவது போயிட்டு வா. கோவிலுக்கு போகிற? ஐயோ, கோவிலுக்கு போலத்த. ஓ அப்படியாம்மா, நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிற பார்த்தா கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கா. சரி, அதான் கேட்டேன். இல்லைம்மா, ஆதிரா வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஆதிரா வீட்டு சொந்தக்காரங்களாம் வராங்களா? அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் கோயில் போன அன்றைக்கி அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். போயிட்டு வந்துடட்டாம்மா? போயிட்டு வா அர்ஜுன், இது என்ன கேள்வி? போயிட்டு வா. லஞ்சுக்கு வந்துடுவீங்களா? நான் லஞ்சுக்கு வந்துடுவேம்மா. ஆனால் ஆதிராவை ஒரு 2 நாள் அவங்க வீட்டில் விட்டு வரலான்னு பார்க்குறேன். ஓ அப்படியா அர்ஜுன், நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதப்பா. கல்யாணம் இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை. இந்த டைமில் அவளை அங்கே விட்டுட்டு நீ இங்கே இருக்கிறது நல்லாவா இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்கடி போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, ஆதிரா 2 நாள் விட்டு வரணும்னு நினச்சினா நீயும் கூட போய் 2 நாள் இருந்துட்டு வாப்பா. என்னம்மா ஆதிரா, அத்தை சொல்கிறதுல ஏதாவது கோபமா உனக்கு? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நீங்கள் கரெக்டாக தானே சொல்கிறீங்க. நாங்கள் வேணா ஈவினிங் வந்துடட்டுமா? அம்மா வீட்டில் லஞ்சு சாப்பிட்டு. அப்படியா, நீங்கள் லஞ்சு சேர்த்து செய்யுங்க, அதை நாங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கிறோம், சரிங்களா? 2 days இருந்துட்டு வரேன்னு சொன்னா ஆதிரா. இப்போ ஈவினிங் வரேன்னு சொல்கிற, உனக்கு ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஈவினிங் வரை இருந்தால் கூட போதும் தான் எனக்கு. அப்போ சரிம்மா, நீங்கள் போயிட்டு ஒரு 6 இல்லை 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. என்ன, ஏன்னா ரொம்ப இருட்டி வரக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சரிங்கம்மா. வெளியே கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? ஆமாம் ஸ்வாதி, அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஸ்வாதி, எங்கள் வீட்டுக்கு வரியா? ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் எங்கள் ரிலேஷன்லாம் வராங்க, இன்னும் ஹாப்பியாக இருக்கும். வரியா போகலாம்? வேணாம் வேணாம், எங்கள் வீட்டு ரிலேஷன் இருந்தாவே நான் உள்ளே போய் கதவை சாத்திப்பேன். இதில் உங்கள் வீட்டு ரிலேஷனை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளம்பிட்டு கூப்பிடுறீங்க, அட்லீஸ்ட் கிளம்புற முன்னாடி கூப்பிட்டுருந்தாலும் யோசிச்சிருப்பேன். ஸ்வாதி, அவன் சும்மா சொல்கிறாமா, எங்கேயுமே அது தங்காது. நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் ஆதிரா, உங்கள் வீட்டில் இன்னும் மறு வீட்டுக்கு ஒன்று அழைக்கவே இல்லையம்மா? அத்தை, அம்மா பேசினாங்க என்கிட்ட. நெக்ஸ்ட் வீக்கில் தான் நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து அழைக்கணும்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. சாரித்த, நான் மறந்துட்டேன். அப்படியாம்மா? சரிம்மா. அதான் நெக்ஸ்ட் வீக் மறு வீட்டுக்குன்னு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னைக்கு போகணும்? இருந்தால் எல்லாரும் ஜாலியாக வெளியே போகலாம்ல. அது இல்லை ஸ்வாதி, அம்மாவே அப்பாவே ரொம்ப தேடுது, அதான். ஸ்வாதி, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், சரியா? அவன் உன் அண்ணி. சரி அர்ஜுன், விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி அர்ஜுன், ஆதிராவை பார்த்து கூட்டு போயிட்டு வாம்மா. ஆதிரா, பார்த்து பத்திரம். சரித்த, நான் வரேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன்ம்மா. அப்புறம் ஸ்வாதி கிட்ட கொஞ்சம் சொல்லி வைம்மா. ஆதிரா ரொம்ப சென்சிட்டிவ், சின்ன விஷயம்னாவே கஷ்டப்பட்டுருவான். அவகிட்ட இவன் இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு சொல்லி வைம்மா. சரி அர்ஜுன், நான் பேசுகிறேன். ஆதிரா வேற மூட விட்டா போகிறா, அவளை சமாதானப்படுத்த. நீ இதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். ஏண்டி, உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? கிளம்புற டைமில் அவங்களை கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சிட்டு இருக்க. என்ன கேட்டேன் நான்? நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்றா இருக்கோம், நம்ம கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தானே கேட்டேன். இதில் என்ன இருக்குது தப்பு? ஆமாண்டி அம்மா, ஒருவேளை உன் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதுக்கு அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். இதில் ஒரு நாள் ஃபுல்லாக உன் கூட இருந்தால் நீ எப்படி வச்சுருப்ப? ஃபஸ்ட்டு எங்கே எதை பேசணும்னு தெரிஞ்சு நடந்துக்கோ ஸ்வாதி. அவன் உன் அண்ணன், அவன் உன் அண்ணி. நாளைக்கு உனக்கு முறை சீர் செய்கிற எல்லாமே அவங்க தான். அவங்கள மனசால கஷ்டப்படுத்தாத, சொல்லிட்டேன். இப்போ ஒரே பொண்ணா பிறந்தா அவங்கள எப்படி சீர் செய்கிறது? ஸ்வாதி, நீ தேவையில்லாமல் குண்டக்க மண்டக்க கேட்டுட்டு இருக்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. போ, எழுந்து போய் சமையல் வேலையை பாரு. ஆமாம்மா, அவளை ஊர் சுத்த அமைச்சிரு. வீட்டில் நான் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்ணுறதெல்லாம். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கனே தெரியல ஸ்வாதி. புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க அப்படி இப்படின்னு போயிட்டு வரதாம செய்வாங்க. நாளைக்கு நீயும் கல்யாணம் முடிஞ்ச உன் புருஷனோட வெளியெல்லாம் போயிட்டு தானே வருவ. அப்போ உன் மாமியாரோ உன் நாத்தனாரோ இந்த மாதிரி சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்காதா? எல்லா இடத்துலையும் இருந்து பேசணும் ஸ்வாதி, சும்மா உன்னை மட்டுமே யோசிச்சுட்டு பேசக்கூடாது. எனக்கு எப்படிப்பட்ட புருஷன் அமைவானோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்றை மாதிரி மாமியார் வேணுமா, என்னோட ஆசை அதான். கண்டிப்பாக அமையும். போ, உள்ள சமையல் வேலை பாரு. சரிம்மா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னடி? சொல்லு. அவங்க குலதெய்வ கோயில் எப்போ போயிட்டு வந்தாங்க? புதன்கிழமை போயிட்டு வந்தாங்க இல்லையா? ஆமாம். அப்போ தான் அவங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு பேசிட்டு வந்தேன்னு சொன்னான்ல அண்ணா. சரி, இப்போ என்னடி அதுக்கு? அப்போ அவங்களுக்கு புதன்கிழமையே தெரியும் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை போகிறது? ஆமாம். ஆனால் உங்ககிட்ட நேற்று நைட்டு கூட ஒன்றா தான் சாப்பிட்டோம். ஆனால் உங்ககிட்ட இப்போ தான் சொல்கிறாங்க
4 நாள் கழிச்சு இப்போ என்ன சொல்ல வர நீ? மரியாதை எழுந்து போய் வீட்டில் வேலையை பாரு. குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காத. போ எழுந்து. திட்டுமா, என்ன நல்லா திட்டு. நான் போனதுக்கு அப்புறம் யோசிச்சு பாரு, இது கரெக்டுன்னு புரியும். உன்ன மாதிரி மாமியார்கிட்டயே இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களே, இவங்களுக்குலாம் என்ன மாதிரி மாமியார் கிடைச்சிருக்கணும்னு யோசிச்சு பாரு. உன்னை எழுந்து போன்னு சொன்னேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, பட்டாதான் திருந்துவ. எப்படியாவது போ. ஆனால் சுவாதி சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தானே. அவங்களுக்கு தான் புதன்கிழமை விஷயம் தெரியுமே போகிறேன்ட்டு. அப்புறம் இப்போ சொல்கிறாங்க. போயிட்டு வரட்டுமான்னு கூட கேட்கல, கிளம்பிட்டு வந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. சீச்சி, நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன்? கடவுளே, என் குடும்பத்தில் எந்த குழப்பமும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும்.